நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 118 சங்கீதம் 24 இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமென். This is the day that the Lord has made. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள். அல்லேலூயா. இந்த நாளில் நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் சமாதானமாக இருப்பேன். எந்த பிசாசோ, எந்த சூழ்நிலையோ, எந்த பிசாசின் காரியங்களோ, எந்த மனிதனோ என்னுடைய சந்தோஷத்தை திருட முடியாது என்று எத்தனை பேர் விசுவாசமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள் அவனுக்குள்ளாக வாசம் செய்யும்போது, ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்குள்ளாக வாசம் செய்யும்போது, எந்த பிசாசோ, எந்த சூழ்நிலையோ, எந்த மனிதனோ அவனுடைய சந்தோஷத்தை திருட முடியாது. அல்லேலூயா. ஆமென். நம்ம பார்த்தோம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் என்ன செய்வோம்? இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமென். நம்ம களி கூர்ந்து மகிழ வேண்டும் என்றால் நம்முடைய சந்தோஷம் கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாசம் செய்யணும். என்ன விஷயம்? நம்பர் 1, Jesus has to live inside you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக அவர் வாசம் செய்ய வேண்டும். ரோமர்கள் நிருபத்தில் நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தில் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேகமாக நாம் அதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளாக வாசம் செய்யும் போது அந்த வாழ்க்கை, அந்த மனிதன், அந்த சரீரம் அது ஜீவன் உள்ளதாக இருக்கும். எதெல்லாம் மரிக்கக்கூடிய நிலைக்குள்ளாக பிசாசு கொண்டு வந்தாலும், மனிதன் கொண்டு வந்தாலும் எதுவுமே அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாத காரணம், அவனுக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழக்கூடிய ஒரு நிலையில் அவனுடைய வாழ்க்கை இருக்கும் பட்சத்தில் எந்த சூழ்நிலையும் அவனுடைய சந்தோஷத்தை திருட முடியாது. அல்லேலூயா. ஆமென். நம்ம அதான் கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம் பரிசுத்த வேதத்தில். கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜீசஸ் ஹேஸ் டு லிவ் into us. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் செய்யணும். அந்த வாசம் செய்யும்போது ஆண்டவருடைய பரிசுத்த வெளிச்சமும், தேவனுடைய பரிசுத்த வார்த்தையும், ஆண்டவருடைய கிருபைகளும், ஆண்டவருடைய வரங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை, பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் சுதந்திரிக்கும்படியாக செய்யும். அல்லேலூயா. ஆமென். நம்ம 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் கூட ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம். 4ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு வசனத்தை பார்த்தோம். 6ஆம் வசனம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே அவர் பிரகாசித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தினுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி ஒரு மனிதனுக்குள்ளாக வாசம் செய்யும் போது எந்த இருளோ, எந்த ஒரு கவலையோ, எந்த ஒரு கஷ்டமோ, எந்த ஒரு வேதனையோ அவனை கீழே கொண்டு வர முடியாது. ஏன் வர முடியாது? அந்த வெளிச்சம் அவனுக்கு காண்பிக்கும், அந்த வெளிச்சம் அவனை வழி நடத்தும், அந்த வெளிச்சம் அவனுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் அவன் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தருடைய வெளிச்சம் கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென். எந்த உலகத்தில் எந்த ஒரு சந்தோஷமோ, உலகம் தரக்கூடிய சந்தோஷம் எந்த சந்தோஷமாக இருந்தாலும் அது கொஞ்ச நேரம்தான். இட் இஸ் ஆல் டெம்பரவரி. எல்லாமே தற்காலிகமாக ஒன்று, அது நிரந்தரமான ஒன்று அல்ல. அல்லேலூயா. அதை நம்ம பார்த்தோம். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் அவர்கள் வேறு ஏதோ ஒரு காரியத்தை, அவருடைய வாழ்க்கையில் ஆசையை தேடி அவர்கள் போனார்கள். அதனுடைய விளைவு மிக மோசமாக இருந்தது. காயின், அவன் இச்சையின் மீது அவனுக்கு மோகம், அவனுக்கு ஆசை இருந்தது. அதனுடைய விளைவு அவனுக்கு மரணத்தையும் வேதனையும் கொண்டு வந்தது. நோவாவின் காலத்தில் இருந்த அந்த ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான ஆசைகளை வைத்தார்கள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான விருப்பங்கள் இருந்தது. அழிவு கடந்து வந்தது. அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, when Jesus is in us, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் வாசம் செய்யக்கூடிய ஒரு நிலை அவனுடைய நிலையாக இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக, சந்தோஷமாக கடந்து வரும். கொலோசியர்கள் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் வேகமாக நாம் பார்க்கலாம். கடந்த வாரத்தில் நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அந்த வசனத்திற்கு நேராக நாம் கடந்து வரலாம். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் 13ஆம் வசனம் முடிய வாசிப்போம். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்.
நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக நான் வேண்டுதல் நான் செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கொலோசை பட்டணத்தில் உள்ள அந்த ஜனங்களுக்கு, ஆதி கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு அவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தா இந்த பொறுமை கடந்து வரும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தா நீடிய சாந்தம் கடந்து வரும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தா அவருடைய வல்லமை கடந்து வரும், அவருடைய பலன் கடந்து வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளாக வாசம் செய்யும் போது எந்த சூழ்நிலையோ அவனை வேதனைப்படுத்த முடியாது. அதான் சொல்றாரு, சகலவித நற்கிரியைகளுமாக கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்படி அவருக்கு பிரியமான ஒரு பாதையில் வர முடியும்? எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவதை போல வாழ முடியும்? அவர் உள்ளே இருந்தா அவருடைய வார்த்தைகள் அவருக்கு நேராக கொண்டு வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளே இருந்தா சிலுவைக்கு போகக்கூடிய பாதை நம்முடைய பாதையாய் கடந்து வரும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கும், அவனுக்கு ஞானத்தை கொடுக்கும், அவனுக்கு எல்லாமே கொடுக்கும். அல்லேலூயா. 2 பேதுருவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வேகமாக நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுதந்தரிக்கணும் அப்படின்னா, இஃப் ஜீசஸ் ஹேஸ் டு லிவ் இன்சைட் அஸ், ஆண்டவராக இயேசு நமக்குள்ளாக வாசம் செய்யணும் அப்படின்னா, வசனம் சொல்லுது, பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 14 வாசிக்கலாம். 14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி என்ன செய்யுங்க? ஜாக்கிரதையான சமாதானமாய் அவருடைய சந்நிதியில் காணப்படணும். சமாதானம். அல்லேலூயா. அந்த சமாதானம் தான் இல்லை, அந்த சந்தோஷம் இல்லை, அந்த மன நிறைவு இல்லை. ஏன் இல்லை? உள்ள ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இல்லை அப்படின்னா சமாதானம் இல்லை. ஆண்டவர் இல்லை அப்படின்னா நமக்குள்ளாக சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் உள்ள இல்லைன்னா நமக்குள்ளாக மன நிறைவு இல்லை. வசனத்தை பார்த்து ரொம்ப அழகான ஒரு வசனம். பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படுங்க. ஆண்டவருடைய சந்நிதியில் காணப்படணும்னா உள்ள ஆண்டவர் இருக்கணும். உள்ள ஆண்டவர் இருக்கணும்னா அதுக்கு முன்பாக உள்ள வசனத்தை பார்த்தோம், பரிசுத்த நடக்கையும் பக்தி உள்ளவர்களாயும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. பிலிப்பியரில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. 4ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8, 9 வசனங்களில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்கும் நம்ம ஸ்தோத்திரத்தோட தேவனோடத்தில் விண்ணப்பம் செய்யும் போது, ஆண்டவரோடு இருக்கும்போது, ஆண்டவரோடு உறவில் இருக்கும்போது, ஆண்டவரோடு பேசும்போது, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்குள்ளாக வாசம் செய்யும் போது தேவ சமாதானம் கடந்து வருகிறது. அல்லேலூயா. அது எப்படி இருக்குது? எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம். எல்லா புத்திக்கும், இட் இஸ் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். போராட்டம் இருக்குது, பாடுகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, வியாதிகள் இருக்குது, கவலைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே இருந்தாலும் சமாதானமாக இருக்கிறோம். பலவிதமான போராட்டங்கள் இருக்குது, பலவிதமான பாடுகள் இருக்குது, ஆனால் சமாதானமாக இருக்கிறோம். எலிசாவும் கேயாசியும் ஒரு ஸ்திரியை பார்க்க நல்ல கனம் பொருந்திய சூனமைட் உமன், அந்த சுனமி ஸ்திரீயினுடைய வீட்டிற்குள்ளாக எலிசாவும் அவனுடைய வேலையாளும் போகிறாங்க. அப்போது அந்த வேலையாள் சொல்கிறான்,
இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது என்று தீர்க்கதரிசி எலிசாவினிடத்தில் அந்த வேலையாள் சொல்லுகிறான். அப்போ கூப்பிட்டு, உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும், உனக்கு நான் என்ன செய்யணும், நான் ராஜாவின் இடத்துல ஏதாவது சொல்லணுமா, இல்லை அதிகாரிகள் இடத்துல ஏதாவது சொல்லணுமா, இல்லை தேசாதிபதி ஏதாச்சும் சொல்லணுமா, ஏதாவது சொன்னால் அவனுக்கு பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த சூனேம், அந்த கணம் பொருந்தி அந்த ஸ்திரீ வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய ஜனத்திற்குள்ளாக நான் சுகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. பிரச்சனைகள் இருக்குது, பாடுகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்குது, ஆனாலும் நான் சமாதானத்தோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அதுதாங்க எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இட் இஸ் பியாண்ட் ஹியூமன் திங்கிங், இட் இஸ் பியாண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு காரியங்கள் செய்வது, அது ஆண்டவர் உள்ளே இருந்தால் தான் அது நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உள்ளே இருந்தால் தான் அப்படிப்பட்ட ஒரு தேவ சமாதானம் கடந்து வரும். ஆபிரகாம் அந்த இடத்துல அவனுடைய மகன் கேட்குறான், அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனால் பலி இல்லையே. அது சொல்லலாம், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து. அவ்வளோ இக்கட்டான ஒரு நிலை, ப்ரெஷர், அழுத்தம், பயங்கரமான அழுத்தம், என்ன பண்ணணும்னு தெரியல, இருதயமே உடையக்கூடிய ஒரு நிலை, ஆனாலும் ஒரு சமாதானம், கர்த்தர் பார்த்து கொள்வார். என் பிரியமான தேவஜனமே, இந்த 8ஆம் மாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதம் பலருடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இத்தனை காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து எதிர்கொள்ளணும், என்ன எப்படி வந்து இதை நடத்துவேன் அப்படின்ற ஒரு கலக்கத்தோடு ஒரு வேளை இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். நல்லா கவனமாக கேளுங்க. எவ்வளவுதான் உங்களை சுற்றி பிரச்சனைகள், போராட்டங்கள் நெருக்கி கொண்டிருந்தாலும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்குள்ளாக கடந்து வரும். அல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையே மாற்றும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆமேன். அந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனமாக இருக்குது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது என்ன செய்யும்? அது காத்துக்கொள்ளும், அது காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிருத்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். இப்படியெல்லாம் இருந்தால் உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசம் செய்வார். அல்லேலூயா. இதை தாண்டி வேற ஏதாவது நம்முடைய சிந்தையாக இருந்ததுன்னா, இதை தாண்டி வேற ஏதாவது நம்மளுடைய காரியங்களாக இருந்ததுன்னா உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசம் செய்ய மாட்டார். ஆமென். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்போது என்னாகுது? அப்பொழுது சமாதானத்தின் தேவன் அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அப்போ சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். அப்போ உள்ள தேவனாகிய கர்த்தர் வாசம் செய்வார். உள்ள ஆண்டவராகிய கர்த்தர் வாசம் செய்யும் போது இப்படிப்பட்ட சமாதானம் கடந்து வருகிறது. நம்ம அந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு அழகான ஒரு காரியத்தை பார்த்தோம். பிரியமானவர்களை, 14வது வசனம், பிரியமானவர்களை, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு, அதுக்கு தான் நம்ம பார்த்தோம், சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். எப்படி அந்த சமாதானம் வரும் என்று பார்த்தோம். சமாதானத்தோடு. அல்லேலூயா. எப்படிங்க எனக்கு சமாதானம் இருக்குது? என்னை சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்குதே, எப்படி எனக்கு சமாதானம் இருக்கும்? எனக்கு இவ்வளோ போராட்டம் இருக்குது, எப்படி எனக்கு சமாதானம் இருக்கும்? ஒவ்வொரு நாளும் நான் வந்து என்னுடைய கையில் பணம் இல்லை, நான் எப்படி இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன்னு தெரியல, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியல, எதுவுமே தெரியாத ஒரு நிலை, எப்படி எனக்கு சமாதானம் இருக்கும்? நல்லா கவனமாக கேளுங்க. இயேசு உங்களுக்குள்ளாக இருந்தா, அல்லேலூயா, இயேசு உங்களுக்குள்ளாக இருந்தால் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம். அல்லேலூயா. இட் இஸ் பியாண்ட் ஹியூமன் திங்கிங். மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட காரியம். அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். 17 பாருங்களேன். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி
எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நீங்கள் விலகாதீங்க. என்ன எப்படிப்பட்ட காரியத்திலிருந்து? என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் போராட்டம் வந்தாலும் சமாதானமா இரு, என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் சந்தோஷமா இரு. எப்படிங்க இருக்க முடியும்? ஆண்டவர் உனக்குள்ளாக இருந்தா இருக்க முடியும். அல்லேலூயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உன் பிரச்சனையை நீ தான் செய்யணும். பிரச்சனை வரும்போது நீ பிரச்சனையில் தான் இருக்கணும். கஷ்டம் வரும்போது நீ கஷ்டத்தில் தான் இருக்கணும். நீ அழதான் செய்யணும். நீ வேதனை தான் படணும். இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதீங்க. பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தா எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் ஒரு மனிதனால் ஜெயித்து வெளியே வர முடியும். சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, வெற்றியோடு கடந்து வர முடியும். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் போதும் 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 அவரை அறிகிற அறிவில் என்ன செய்யுங்க? வளருங்க. அப்போ ஆண்டவர் உள்ள வாசம் செய்ய முடியும். ஆண்டவரை பற்றி தெரியலன்னா அவர் உள்ள வாசம் செய்ய முடியாது. அல்லேலூயா. கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. You'll be a better person if Christ is in you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தா உங்களுடைய வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். எப்படி வித்தியாசமாக இருக்கும்? அதை நான் உங்களுக்கு சொன்னேன். என்னதான் கஷ்டம் வந்தாலும், என்னதான் பாடுகள் வந்தாலும், என்னதான் போராட்டங்கள் வந்தாலும், என்னதான் வியாதிகள் நம்மளை ஒடுக்கி கீழே கொண்டு வந்தாலும் அது நமக்கு பெருசாக தெரியாது. அந்த சூழ்நிலையில் கூட சமாதானமாக இருக்க முடியும். அதான் சொன்னேன், இட் வில் மேக் யூ a better person if Christ is in you. இயேசு உங்களுக்குள்ளாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து என்ன செய்யணும்? மகிழ கடவோம். எப்படிங்க களி கூர்ந்து மகிழ முடியும்? இவ்வளவு காரியங்கள் இருக்குது எனக்கு விரோதமாக. எப்படி களி கூர்ந்து மகிழ முடியும்? ஆண்டவராக இயேசு இருந்தா நீங்கள் களி கூர்ந்து மகிழ முடியும். எபிரேயர்களின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனமுடைய வேகமாக நாம் பார்க்கலாம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. போதும் போதும். நெகிழ்ந்த கைகள், தளர்ந்த முழங்கால்கள் அப்படின்னு என்ன தெரியுமா? சோர்ந்து போயிருக்கிறோம், பலவீனமாக இருக்கிறோம், பலவிதமான பலவீனம், பலவிதமான பயங்கள். திடீர்னு நல்லா இருக்கிறோம், திடீர்னு பலவீனம் வந்துடுது. ஏன்? சில விஷயங்கள் கேட்கும்போது நம்மளை பலவீனப்படுத்துது. சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்மளை அறியாமலே கை காலெல்லாம் தடதடன்னு நடுங்குது. மயக்கம் வர மாதிரி இருக்குது, வயிறு கலக்குவதை போல இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியல, யோசிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, சிந்திக்க முடியல, இயல்பாய் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியல. ஏன்? சில விஷயங்களை கேட்கும்போது, சில காரியங்கள் நடக்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். ஸ்பிரிச்சுவல் லேம், ஆவிக்குரிய முடம். ஆவிக்குரிய முடம். ஏன் ஆவிக்குரிய முடம் ஒரு மனிதனுக்குள்ளாய் வரும் தெரியுமா? நல்லா கவனமாக கேளுங்க. ஆவிக்குரிய முடம்னா ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலை, எதுவுமே செய்ய முடியாது. எல்லாம் கை காலெலாம் நல்லா தான் இருக்குது, நல்ல சிந்தை இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, நல்ல புத்தி இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் எதுவுமே செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை, ஆவிக்குரிய ஒரு முடம். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் லேம். ஏன்? உள்ள என்ன இல்லை? ஆண்டவராகிய இயேசு இல்லை. ஆண்டவராகிய இயேசு இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட ஆவிக்குரிய முடம் வரும். அப்படின்னா திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, திடீர்னு ஒரு போராட்டம் வந்துருச்சு, அவ்வளோதான், தடதடன்னு கை காலெல்லாம் விழுந்ததை போல இருக்குது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, கையும் ஓடலை காலும் ஓடலை, கையும் ஓடலை காலும் ஓடலை, என்ன பண்ணணும்னே தெரியல. என் பிரியமான தேவஜனமே, ஜஸ்ட் செக், இயேசு உங்களுக்குள்ளாக இருக்கிறாரா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். என்ன வந்தாலும், என்ன ஆனாலும், எத்தனை பெரிய நியூஸ் நீங்கள் கேட்டாலும் உள்ளே இருக்கிற தேவனாகிய கர்த்தர் சொல்வார், ஸ்டில் ஐ எம் இன் தி த்ரோன். நான் இன்னும் சிங்காசனத்தில் நான் இருக்கிறேன், இன்னும் என்னால் அற்புதங்களை செய்ய முடியும், இன்னும் என்னால் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அல்லேலூயா. உள்ள ஆண்டவர் இருக்கணும், உள்ள ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் இருந்தால்
அவர் எது வேணாலும், யாருக்கு வேணாலும், எப்போ வேணாலும், எப்படி வேணாலும் இந்த இயேசுவால் மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் இந்த இயேசுவால் அற்புதங்கள் செய்ய முடியும். இன்னும் இந்த இயேசுவால் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையை மாற்ற முடியும். இன்னும் இந்த இயேசுவால் என் வாழ்க்கையில இந்த காரியத்தில் ஜெயத்தை, வெற்றியை நான் சுதந்திரிக்கும்படியாக செய்ய முடியும் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிற ஒரு வாழ்க்கை. வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. நெகிழ்ந்த கைகள், தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, நீங்கள் திரும்ப நில்லுங்க. எப்படி நிற்க முடியும்? ஆண்டவராக உள்ளே கொண்டு வாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளே வந்தா அவர் எல்லாம் தளர்ந்த முழங்கால்கள், தளர்ந்த கைகள் எல்லாம் அது பலன் பெறும். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெறும். எப்போ? இயேசு உள்ள வாசம் செய்யும் போது. ஹல்லேலூயா. ஆமென். முடமா இருக்கிறது பெசகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். யாவரோடும் என்ன செய்யுங்க? சமாதானமாக இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும். போதும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதாவது சோர்ந்து போய் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை பலனுள்ள வாழ்க்கையாய் மாறணும் அப்படின்னா, அதாவது ஆவிக்குரிய முடமாய் இல்லாதபடி ஆவிக்குரிய பலத்தோடு இருக்கணும் அப்படின்னா சமாதானம் ரொம்ப முக்கியம். நமக்கு நாமே சமாதானம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். மற்றவர்களோடு சமாதானமாக இருப்பது அதை விட ரொம்ப முக்கியம். நான் சொல்லுவது புரியுதா? ஃபஸ்ட்டு நமக்குள்ளா சமாதானம் இருக்கணும். ரெண்டாவது மற்றவர்களோடு சமாதானமாக இருக்கணும். மற்றவர்களோடு சமாதானமாக இல்லாதபடி நம்ம என்ன காரியத்தை செய்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாய் வராது. வேதத்தில் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை பார்த்தோம். யாவரோடும் என்ன, எப்படி இருங்க? சமாதானமாக இருங்க. பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்க. பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதியாக, சந்ததியாக, மனிதனாக, கிறிஸ்தவனாக இருந்தால் யாவரோடும் சமாதானமாக இருக்கும். அவங்க நம்மோடு சமாதானமாக இருக்கிறாங்களான்றது பிரச்சனை இல்லை. நம்ம சமாதானமாக இருக்கிறோம் தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. மற்றவர்கள் நம்மோடு சமாதானமாக இருக்கிறார்களா என்று பிரச்சனை அல்ல. நாம் மற்றவர்களோடு சமாதானமாக இருக்கிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. யாவரோடும் சமாதானமாக இருக்கும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் நாடுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை தேடு, அதை அதை செய்யும்படியாக முயற்சி பண்ணு. என்ன செய்ய, எதை செய்ய முயற்சி பண்ணு, எதை செய்ய நாடு. மற்றவர்களோடு சமாதானமாக இருக்கும்படியாக நாடு, மற்றவர்களோடு நீ சந்தோஷமாக இருக்கும்படியாக நீ நாடு, பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நாடு. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தர் என்ன செய்ய முடியாது? தரிசிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்க முடியாது. உள்ள ஆண்டவர் இருந்தால் தான் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக அவர் கொண்டு வருவார். உள்ள ஆண்டவர் இல்லாட்டினா அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக போக முடியாது. அப்படின்னா இப்படிப்பட்ட காரியம் செய்யாதபடி, மற்றவர்களோடு சமாதானமாக இல்லாமல், நம்ம பரிசுத்தமாக இல்லாமல் ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்க மாட்டார். ஆண்டவர் நமக்குள்ளாக இல்லை அப்படின்னா அவருடைய சமூகத்திற்குள்ளாக, பிரசனத்திற்குள்ளாக ஒரு கிறிஸ்தவனால் போக முடியாது. ஒவ்வொரு முறையும் அவருடைய பிரசனத்திற்குள்ளாக ஒரு கிறிஸ்தவன் போகும்போது தான் அது அவனை சார்ஜ் ஏற்றுது. ஹல்லேலூயா. அது சார்ஜ் ஏற 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 அவன் பலமுள்ள ஒரு மனிதனாக, பலமுள்ள ஒரு கிறிஸ்தவனாக அவன் மாறுகிறான். he can do anything. எது வேணாலும் செய்ய முடியும். யோசித்து பாருங்க, ஒரு பைக்கு அது கரடு முரடு எல்லாம் குழி, அங்கே மழை வெயில், எல்லா இடத்துலையும் அது அந்த பைக்குனால் போக முடியுது, ஒரு காருனால் போக முடியுது, ஒரு லாரினால் பஸ்ஸுனால் போக முடியுது. குழியாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, பனியாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்துலையும் போக முடியுது, எல்லா இடத்துக்கும் போக முடியுது, ரொம்ப தூரம் பயணிக்க முடியுது. எப்படி? உள்ள பெட்ரோல் இருக்கணும், இல்லை டீசல் இருக்கணும். அது இருக்க நீங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். உள்ள அந்த பெட்ரோலோ டீசலோ இல்லை அப்படின்னா என்ன செய்யாது? போகாது. அது எவ்வளவுதான் விலை உயர்ந்த ஒரு வண்டியாக இருக்கணும், இல்லை பேட்ரி வண்டியாக இருந்தால் கூட அந்த பேட்ரி இருக்கணும், சார்ஜ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது போகாது. ஹல்லேலூயா. ஆனால் மாறாக அது இருந்ததுன்னா, என்னதான் மழை பெய்யட்டும், என்னதான் வெயில் அடிக்கட்டும், என்னதான் குழியாக இருக்கட்டும், கரடு முரடான பாதையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதுதான், என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், என்னதான் கவலைகள் வந்தாலும், என்னதான் போராட்டங்கள் வந்தாலும், என்னதான் அழுகை வந்தாலும், உங்களுடைய சமாதானத்தை திருடக்கூடிய என்ன வந்தாலும் உங்களால் போயிட்டே இருக்க முடியும், உள்ள இயேசு இருந்தா. ஹல்லேலூயா. வசனம் ரொம்ப அழகாக வசனமாக இருக்கிறது. 14ஆம் வசனம், யாவரோடு என்ன செய்யுங்க? சமாதானமாக இருங்க, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்க, அதற்கு நாடுங்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய என்ன செய்யுங்க?
நாடுங்க. இன்னும் அதிகமாய் பரிசுத்தம், இன்னும் அதிகமாய் நான் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாய் நான் கடந்து வருகிறேன். இன்னும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை, இன்னும் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நான் செவி கொடுக்கிறது. கடந்த 7 மாதங்களை கடந்த 8ஆம் மாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 7 மாதத்தில் செய்யாத ஒன்றை இந்த 8ஆம் மாதத்தில் ஆண்டவருக்காக செய்ய நாடுங்க. இன்னும் ஸ்பெஷலாக நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவருக்காக? ஒரு மனிதனுக்கே அந்த அன்பிற்காக அவர்கள் வித்தியாசமான காரியங்கள் செய்கிறார்கள். ஒரு மனிதன் அடுத்த மனிதனுடைய அன்பை பெறுவதற்காக என்ன செய்கிறாங்க? ஏதோ ஒன்று வித்தியாசமாய் செய்கிறார்கள். அந்த அன்பை நாம் பெறும்படியாக, அந்த அன்பிற்குள்ளாக நாம் வாசம் செய்யும்படியாக. யோசித்து பாருங்க, உங்களையும் என்னையும் இந்த சர்வ சேனையும் உலகத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணார். நம்ம இந்த நிமிஷம் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அது ஆண்டவருடைய கிருபை. யோசித்து பாருங்கள், நம்மளுடைய லங்ஸு, நம்மளுடைய நுரையீரல் நல்ல சுவாசம் உள்ளே போய் சுவாசம் வெளியே வருது. அந்த சுவாசம் உள்ளே போய் சுவாசம் வெளியே வரனால நம்ம நீங்களாலும் இந்த இடத்துல இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சுவாசத்தை உள்வாங்கி சுவாசத்தை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். இந்த ஆண்டவருக்கு என்னங்க வித்தியாசமே நம்ம செய்ய இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். சும்மாவே நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்துட்டும் போதுங்க, நான் இன்னைக்கு பைபிள் ரீடிங் வாசிட்டோம் போதுங்க, அல்லேலூயா. இப்படி செய்யாதீங்க. ஜஸ்ட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஏதாவது ஒன்று வித்தியாசமாய் செய்யுங்க. அதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், மனிதனுக்கே வித்தியாசமாய் செய்ய வேண்டும் என்று அவன் நிறைய காரியங்களை மனிதர்கள் செய்கிறார்கள். இந்த உலகத்தையே உண்டு பண்ணின உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத காரியத்தை, நன்மையை செய்து இந்த ஆண்டவருக்கு நீங்கள் என்னங்க ஸ்பெஷலாக செய்ய போகிறீங்க? என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறீங்க? அல்லேலூயா. டூ சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த மாதம் ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க. இது வரைக்கும் நீங்கள் செய்யாததை ஆண்டவருக்கு நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. 5 அதிகாரம் வாசினா 10 அதிகாரம் வாசிங்க. எந்த கூட்டத்துக்கும் நான் வரலங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி தாங்க வரேன். நடக்கிற நம்முடைய சபையில் எல்லா நாளும் கூட்டம் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா நாட்களும் ஏதோ ஒன்று செய்யுங்க ஆண்டவருக்காக. ஜஸ்ட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். அல்லேலூயா. ஜஸ்ட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். நீங்கள் வித்தியாசமானதை நீங்கள் ஆண்டவருக்காக செய்யும்போது நீங்கள் வித்தியாசமானதை நீங்கள் பெறும்படியாக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. when you surprise God, he surprises us. நம்ம ஆண்டவர் ஆச்சரியப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மை ஆச்சரியப்படுத்துவார். ஆமென். இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனமாக இருக்குது. யாவரோடும் என்ன செய்யுங்க? சமாதானமாக இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? ஒருவனும் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லை அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாய் வர முடியாது. உள்ள ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆண்டவர் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கண்ணீர் தான், ஒவ்வொரு நாளும் கஷ்டம்தான், ஒவ்வொரு நாளும் பயம்தான், ஒவ்வொரு நாளும் பதட்டம் தான். நம்ம அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தோம். கால்கள் எல்லாம் தடன்னு விழுது, நெகிழ்ந்த கைகள், தளர்ந்த முழங்கால்கள். சின்ன ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை கேட்டால் கூட கையெல்லாம் நடுங்குது, காலெல்லாம் நடுங்குது, எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலை. என் பிரியமான தேவஜனமே, இஸ் காட் இன்சைட் இஸ். ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறாரா? அவர் இருந்தா எல்லா நாளும் நமக்கு களி கூர்ந்து மகிழும்படியாக கர்த்தர் செய்வார். ஆமென். அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தை பாருங்களேன். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேறு முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. பாருங்க, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி. பலவிதமான கசப்பான வேர் உள்ள இருக்குது, பலவிதமான கசப்பான வேறு. அந்த வேர் என்ன செய்யுது? ஆண்டவரை வெளியே தள்ளிடுது. ஆண்டவரை வெளியே தள்ளிடுது. என்ன கசப்பான வேர் இருக்கு? யோசித்து பாருங்க. என்ன கசப்பான வேறு? கோபம், வைராக்கியம், பலவிதமான பாவத்தின் எண்ணங்கள், சிந்தைகள், கெட்ட வார்த்தை, சண்டைகள், என்னென்ன கசப்பான வேறு. அல்லேலூயா. சுய பரிசுத்தம், என்னென்ன கசப்பான வேறு உள்ள இருக்கு. அந்த வேர் நம்மளை அழிச்சிரும். அந்த வேர் அழிச்சிரும். சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் செஞ்சாதாங்க வாழ்க்கையில் பிழைக்க முடியும்.
இதெல்லாம் செய்யலாம் வாழ்க்கையில் பிழைக்க முடியாது. சகோதரா சகோதரி, நீ வாழ்க்கையில் பிழைக்கணுமா இல்லை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ பிழைக்கணுமா என்று யோசித்து பாரு. நீ இந்த உலகத்தில் நீ பிழைக்கலாம், ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் பிழைக்க முடியாது. அல்லேலூயா. உலகத்தின் காரியத்தை செய்தா உலகத்தில் பிழைக்க முடியும், நல்லா இருக்க முடியும். ஆனால் ஆண்டவருடைய விஷயத்தில் பிழைக்க முடியாது. நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அநேக நம்மளுடைய கிறிஸ்தவர்கள், அநேக நம்மளுடைய சபை விசுவாசிகள், நம்ம பிள்ளைகளுக்கு நாமே நம்மளோட சர்டிஃபிகேட்டில், நம்ம ஜாதி சர்டிஃபிகேட்டில் இந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். இந்துன்னு சொல்லி போட்டு அதனுடைய சலுகைகளை அனுபவிச்சுட்ருக்கிறோம். எப்படி ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறேன்? உனக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரவே வராது. உலகத்தான் சொன்னேன், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீ ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் டெம்பரவரி. இதுக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்குள்ளாக நீ பிழைக்கணும் அப்படின்னா, அந்த வாழ்க்கைக்குள்ளாக நீ போக வேண்டும் என்றால், நீ உலகத்தில் நீ எப்படி வாழ்கிறாயோ, எந்த அளவுக்கு நீ கிறிஸ்துவை நீ வெளிப்படுத்துகிறாயோ, எந்த அளவுக்கு நீ உண்மையாய் நீ நடந்துக்கிறாயோ, அது உன்னை ஆசீர்வாதத்திற்குள்ளாக, அடுத்த உலகத்திற்குள்ளாக உன்னை கொண்டு போகும். அல்லேலூயா. சின்ன ஒரு விஷயம், சாதாரண ஒரு விஷயத்தில் உண்மை இல்லை ஆண்டவர்கிட்ட, சின்ன ஒரு விஷயத்தில் உண்மை இல்லை, எப்படிங்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்? ஒரு அழகான ஒரு வசனத்தை பார்க்க முடியும். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் என்ன செய்கிறாரு? அநேகத்தில் அதிகாரியாக அவர் ஆசீர்வதிக்கிறார். சாதாரண ஒரு விஷயம். அதான் சொல்லுவோம், உலகம் சொல்லுவோம், ஏன் இது கூட நீ பண்ணலன்னா நீ உனக்கு பிழைக்க தெரியாதவன், நீ வேஸ்ட்ரா, நீ வேஸ்ட்டு, சலுகையெல்லாம் நீ விட்டுருவ. கிறிஸ்டியன் அப்படின்னாலே அவன் இந்த சலுகைகள்லாம் அவனுக்கு கிடைக்காது. இந்த சலுகைகள்லாம் வைத்து இந்த 1000 ரூபாவோ 5000 ரூபா 10,000 ரூபாவோ இப்படி என்னை நான் மறுதலித்து, என்னை நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் இந்து என்று சொல்லி அந்த சலுகையை வாங்கி அது எப்படி எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்? யோசித்துப்பார் சகோதரா சகோதரி, எப்படி உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்? இந்த அதான் சொன்னேன், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பிற்பாடு ஒரு உலகம் இருக்குது. அதற்குள்ளாக போகணும்னா என்ன நம்ம செய்கிறோமோ அது அடுத்த உலகத்திற்குள்ளாக கொண்டு போகும். யோசித்துப்பார் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்? பைபிளை தூக்கிட்டு பைபிளை வாசிட்டு ஜெபிச்சுட்டு ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஆண்டவரே என்னை அப்படி செய்யுங்க, ஆண்டவரே என்னை இப்படி செய்யுங்க என்று சொல்லும்போது, நம்ம ஒரு சாதாரண ஒரு சர்டிஃபிகேட் விஷயத்தில் கூட பணத்துக்காக ஆண்டவரை மறுதலிக்கிறோமே, யூதாஸாக இருக்கிறோம். யூதாஸ் ஒரே தடவை தான் ஆண்டவரை அவன் காட்டி கொடுத்தான். ஜஸ்ட் ஒன்ஸ். யூதாஸ் என்ன செஞ்சா? ஒரே முறை தான் ஆண்டவரை காட்டி கொடுத்தான். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை காட்டி கொடுக்குறோம், ஒவ்வொரு நாளும் காட்டி கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் அவன் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். நம்ம என்னதுக்காக காட்டி கொடுக்குறோம்? அரசாங்க சலுகைக்காக காட்டி கொடுக்குறோம், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்காக காட்டி கொடுக்குறோம். எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிற சகோதரா சகோதரி? ஒருபோதும் ஆசீர்வாதமாக இருக்காது. அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், ரொம்ப அழகான. ஆகிலும் எனக்கு லாபமாக இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று நான் எண்ணினேன். எனக்கு லாபமாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறேன்? நஷ்டம், எனக்கு வேஸ்ட்டு, அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, அதை நான் குப்பையுமாக நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா. ஆமென். அது என்ன செய்கிறேன்? நான் அதை குப்பையாக எண்ணுகிறேன். அவனை தாங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட சுவாபங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குது தான் ஆசீர்வாதம். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். அவர்கள் இந்து ஆதி திராவிடார் என்ற சர்டிஃபிகேட்டில் பெரிய பெரிய படிப்பு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அவர்கள் சேர்ந்து எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களோட நிலையை நான் பார்க்கிறேன். எல்லாமே உடஞ்ச நிலை. அனாதையாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை நான் பார்க்கிறேன். எத்தனையோ பேர் எனக்கு எத்தனையோ பேர் தெரியும். அல்லேலூயா. என்னதான் நீ படித்து, என்னதான் நீ வாங்கி, இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை, எதுவுமே இல்லாத நிலை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்பி, ஒன்றுமே இல்லைன்னா கூட அதை நிரம்பி வழியத்தக்கதாக இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சமான வருமானமாக இருந்தால் கூட அந்த கொஞ்சமும் மன நிறைவாக இருக்கும், அந்த கொஞ்சமும் ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த கொஞ்சமும் பூரணமாக இருக்கும். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் என்ன செய்ய மாட்டாரா? அவர் வேதனையை கூட்டார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவன் பெறுவான். பரிபூர்ணம் அப்படின்னா ஃபுல்னஸ். அல்லேலூயா. யாரு? உண்மையுள்ள மனுஷன். அரசாங்க சலுகைக்காக ஏமாற்றுகிற மனுஷன் அல்ல.
அரசாங்க சலுகையே எனக்கு வேண்டாண்டான்னு தூக்கி போட்டு ஆண்டவருக்காக நான் உண்மையாக இருப்பேன். இந்த அரசாங்க சலுகைக்காக என் கிறிஸ்தவன் என்ற ஒரு காரியத்தை நான் இழக்கிறதுக்கு எனக்கு தயாராகலை. யார் சொல்லுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ வேணால் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். ஏன் இந்த உலகத்தில் கடைசி நாள் மட்டும் ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் நீ கிறிஸ்தவன் என்று சொன்னா. ஆனால் அதுக்கு பிற்பாடு ஒரு உலகம் இருக்குது. பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே உம் நிமித்தம் நாங்கள் என்னெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. பேதுரு கேட்டார், உங்களுடைய நாமத்து நிமித்தம் உங்களுக்காக எல்லாவற்றையும் நாங்கள் விட்டோம், எங்களுக்கு என்னையா கிடைக்கும்? ஆண்டவன் சொல்றாரு, நீ மறுஜன்ம காலத்தில் மனுஷகுமாரன் அவருடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்ற நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கும்படியாக 12 சிங்காசனத்தில் வீற்றிருப்பீர்கள். எப்படி, என்ன சொல்றேன்? மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொல்றாரு. மெய்யாகவே, வெரிலி வெரிலி ஐ சே unto you, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் எவ்வளோ? அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்வான். 100 அடைந்தும் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை எவர்லாஸ்டிங் லைஃப், அதற்கு முடிவே இல்லை. இந்த உலகத்தில் நீ சலுகை வாங்கினா முடிவு வந்துடும். ஆனால் இந்த உலகத்தினுடைய சலுகையை நீ மறுதளிக்காமல் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் தான் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப், ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர். அல்லேலூயா. என்னங்க பெருசாக காசு, என்னங்க பெருசாக சலுகையில் காசு என்னத்தை வீடு பெருசாக மாளிகை கட்டி என்னத்தை வாழ்ந்துட முடியும்? ஒன்றும் இல்லை. எல்லாமே மாயைதான், எல்லாமே வேஸ்ட்டு தான், எல்லாம் கொஞ்ச காலம் வரைக்கும் தான். அல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டாலும் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு என்ன ப்ராஃபிட்? அவனுக்கு என்ன லாபம்? பவுல் சொல்றார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு எனக்கு லாபங்க, சாவு எனக்கு லாபம்ன்றார். ஏன் சாவு லாபம்? நான் செத்த ஆண்டவரோடு நான் இருக்க முடியும். அல்லேலூயா. நான் செத்த என்னது? ஆண்டவரோடு நான் இருக்க முடியும். அதனால எனக்கு சாவு எனக்கு லாபம். கிறிஸ்து எனக்கு ஜீவன். அவர் நான் உயிரோடு இருந்தாலும் எனக்கு ஆசீர்வாதம். ஏன்? ஆண்டவர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார். நான் செத்தாலும் எனக்கு லாபம். ஏன்? நான் செத்த பிற்பாடும் ஆண்டவரோடு இருக்க முடியும். உயிரோடு இருக்கும் போதும் ஆண்டவரோடு இருக்க முடியும், செத்த பிற்பாடும் ஆண்டவரோடு இருக்க முடியும். அதுதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. அதுதாங்க மைண்ட் செட்டு. அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். அல்லேலூயா. யூதாசை போல இருக்கக்கூடாது. பேதுரு அவன் ஆண்டவராக இயேசுவை மறுதலிக்கிறான். அப்படி மறுதலிக்கிற கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. காட்டி கொடுக்கிற யூதாசை போல காட்டி கொடுக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. 30 வெள்ளிக்காசுக்காக, அல்லேலூயா, நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்த அந்த யூதாசு அந்த வெள்ளிக்காசை அவன் அனுபவிச்சானா? யோசிச்சு பார். அல்லேலூயா. அவன் அனுபவிக்கவே இல்லை. அந்த காசுக்காக அவன் காட்டி கொடுத்தான். அந்த காசு அவனை காப்பாற்ற முடியவில்லை. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. எதற்காக நாம் ஆண்டவரை மறுதலிக்கிறோமோ அந்த காரியம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் மாறாக ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நாம் விடுகிறோமோ அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தை பார்த்தோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் அழகான அந்த காரியத்தை நாம் பார்த்தோம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. என்னென்ன கசப்பான வேர் இருக்கு? கர்த்தர் வெறுக்கக்கூடிய என்னென்ன சுவாபங்கள் இருக்கு? என்னென்ன சுவாபங்கள் இருக்கு? நீ கிறிஸ்தவனா இருந்தீங்கன்னா சொந்த குடும்பமே உன்னை வெறுக்கும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சகோதரா சகோதரி. ஆண்டவரே சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் அநேகரால் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். ஆண்டவராக இயேசு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம் நீ அநேகரால் நீ பகைக்கப்படுவ. உன் சொந்த குடும்பமே உன்னை வெறுக்கும், நீ வேண்டான் என்று சொல்லும். லிசன், நல்லா ஜாக்கிரதையா கவனமா கேளுங்க.
ஆண்டவரை நீ பற்றி கொள்ளும்போது இந்த உலகத்தில் எது உங்களுக்கு விரோதமாய் கடந்து வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுக்குள்ளாக இருந்து அவர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். அல்லேலூயா. சகல சத்தியத்திற்குள்ளாக உங்களை நடத்துவார். எல்லா இட் இஸ் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லா மனுஷனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு தேவ சமாதானத்தை கொடுப்பாருங்க. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தான் பணம், காசு, பேர், புகழ், அந்தஸ்து என்ன சம்பாதிச்சாலும் சமாதானம் இல்லாமல் இருந்தால் அவன் சம்பாதித்த எல்லா பணமும் வேஸ்ட்டு. அவனுக்கு சந்தோஷம் இல்லாமல் என்னதான் பணம், காசு, எல்லாம் பேர், புகழ் இருந்ததுன்னா அவனுக்கு சந்தோஷம் இல்லாட்டினா அந்த பணம், காசு, பேர், புகழ் எதுக்குங்க? வேஸ்ட்டு, ஒன்றும் பயன் இல்லை. ஆனால் எதுவுமே இல்லைங்க. என்கிட்ட பணம், காசு இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, அந்தஸ்து இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவர் உனக்கு எல்லா எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு, எல்லா யோசனைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமாதானத்தை உனக்குள்ளாக அவர் கொடுப்பார். அதான் பேதுருவும் யோவான்னு சொல்றாரு, என்கிட்ட வெள்ளி இல்லை, என்கிட்ட பொண்ணு இல்லை, என்கிட்ட பணக்காசு இல்லைப்பா, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? ஆண்டவராகிய தேவனுடைய நாமம். ஐ ஹாவ் த நேம் ஆஃப் த லார்ட். என்கிட்ட என்ன இருக்கு? ஆண்டவராக இயேசுவின் நாமம் இருக்கு. அது ஒன்று தான் இருக்கு. அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கை கடந்து போகிறது. அந்த ஒன்று எனக்கு சமாதானத்தை கொடுக்குது. அந்த ஒன்று எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த ஒன்று என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழலை மாற்றுகிறது. எது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம். அல்லேலூயா. அந்த ஒன்று இருந்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி மட்டும் அந்த ஒன்று பெரிய பெரிய காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்யும். ஆமென். இந்த எண்ணம், இந்த யோசனை ஒரு மனிதனுக்குள்ளாக வந்தா, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக வந்தா அவனை பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாக செய்யும். அந்த வசனத்தை பார்த்தோம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் என்ன செய்கிறாங்க? தீட்டுப்படாதபடிக்கு. தீட்டுப்படாதீங்க. என்னென்னலாம் உங்களை கரை உள்ளதாக மாற்றுகிறது, கரை உள்ளதாக மாற்றும் போது உள்ள இருக்கிற ஆண்டவர் வெளியே வந்துடுறாரு. அல்லேலூயா. என்னென்ன சிந்தை மூலமாய் கரை வருகிறது, என்னென்ன செயல்பாடுகள் மூலமாய் கரை வருகிறது. கிறிஸ்துவுக்குரிய வைராக்கியம் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருகிறது. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வைராக்கியம் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக நிலையாய் நிலை நிற்கும்படியாக செய்கிறது. அந்த வார்த்தையின் மேல ஒரு பற்று, அந்த வார்த்தையின் மேல ஒரு விருப்பம், அந்த வார்த்தையின் மேல ஒரு வாஞ்ச. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருக்கு? யோசித்து பாருங்க. எத்தனை பேருக்கு இருக்கு இந்த பரிசுத்த வார்த்தையின் மேல ஒரு வாஞ்ச? எத்தனை பேர் இந்த ஆராதனை முடிஞ்சு போனோன்னா வீட்டில் இந்த வார்த்தைகளை குறித்து தியானம் செய்கிறீங்க? ஐயோ, நீங்கள் இப்படி பாஸ்டர் இப்படி காரியங்களை சொன்னார், ஐயோ அந்த பாஸ்டர் இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னார், இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எத்தனை பேர் தியானம் செய்கிறீங்க? எத்தனை பேர் தியானம் செய்கிறீங்க? நீங்கள் தியானம் செய்ய செய்ய அந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக கடந்து வருகிறது. அந்த வார்த்தை உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறது. உங்களுக்கு தேவ சமாதானத்தை கொடுக்கிறது, உங்களுக்கு தேவ நிம்மதியை கொடுக்கிறது, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுகிறது. என்னதான் பிரச்சனைகள் சூழ இருந்தாலும், என்னதான் போராட்டங்கள் சுற்றி இருந்தாலும், எதுவும் உங்களை அணுகாதபடி உள்ள இருக்கிற தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள் அவைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போகும்படியாக கடந்து வருகிறது. நீங்கள் நடக்க 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 உங்கள் பிரச்சனைகள் அப்படியே ரெண்டாக பிளந்து சிவந்த சமுத்திரத்திற்குள்ளாக எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்களோ அப்படி நீங்கள் கடந்து போகும்படியாக என் தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள் உங்களுடைய பாதம் பட 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 அந்த பிரச்சனைகள் விலகி நிற்கும்படியாக, குவியலாக நிற்கும்படியாக என் தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். களி கூர்ந்து மகிழணும்னா உள்ள தேவனுடைய வார்த்தைகள் உள்ளே வாசம் செய்ய வேண்டும். ஆமென். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். யாவரும் எழுந்து நிற்கலாம். இயேசுவே, உம்மையே நம்பி உம்மையே சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இன்னும் அதிகமாய் நீர் எங்களை மாற்றுங்க. யாதொரு கசப்பான வேர் எங்களிலிருந்து முளைக்காதபடி என் தேவனுடைய பரிசுத்த இரத்தம் பூசப்பட்ட சரீரமாக, என் தேவனுடைய பரிசுத்த வார்த்தை எங்களுக்குள்ளாக ஆண்டவரை வாசம் செய்யக்கூடிய வாழ்க்கையாக நீர் எதிர்பார்க்கிறதை நாங்கள் செய்யும்படியாக, நீர் வெறுக்கிறதை நாங்கள் வெறுக்கும்படியாக, யாதொரு கசப்பான வேர் வராதபடி ஆண்டவரே எங்களுக்கு துணை நிற்பீராக. எங்களுடைய இருதயத்தில், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்த கசப்பான வேரை நாங்கள் பிடுங்கி எறிகிறோம் அப்பா.
உமக்கு பிடிக்காத எல்லா காரியங்களிலிருந்து நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கிறிஸ்துவுக்குரிய வைராக்கியம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக பற்றி எறிகிற தீயை போல கடந்து வரட்டும் அப்பா. இந்த உலகத்தின் மனிதர்களுக்காக என்னென்னமோ செய்யணும்னு ஆசையாக நாங்கள் பண்ணுகிறோம். உமக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய செய்கைகள் மூலமாக அப்பா உம்மை நாங்கள் மறுதலிக்கிறோமா? உம்மை நாங்கள் காட்டி கொடுக்கிறோமா? உலகத்தின் லாபத்திற்காக, எங்களுடைய லாபத்திற்காக உம்மை நாங்கள் மறுதலிக்கிறோமா? உம்மை நாங்கள் காட்டி கொடுக்கிறோமா? யூதாசை போல, பேதுருவை போல அப்பா நாங்கள் இல்லாதபடி, உயிர் தெழுந்த இயேசு வந்த பிற்பாடு இருந்த பேதுருவை போல நீர் எங்களை மாற்றுங்க. என் தேவனாகிய கர்த்தர் தாமே இன்னும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகள் பலமாய் ரீங்காரம் செய்யட்டும், எங்களுக்குள்ளாக தங்கட்டும், எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி இயேசுவுக்கு நேராக, சிலுவைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். தளர்ந்த கால்கள், தளர்ந்த முழங்கால்கள் அப்பா திரும்ப பலன் பெறட்டும், திரும்ப பலன் பெறட்டும், என்னுடைய வாழ்க்கையில் திரும்ப பலன் பெறட்டும். தேவனுடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை பலப்படுத்தட்டும். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்ற வேத வாக்கியங்கள் நிறைவேறட்டும் அப்பா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதற்கு களி கூர்ந்து நாங்கள் மகிழும்படியாய் நீர் செய்கிறதற்காக நன்றி. எங்களுக்குள்ளாய் நீர் வாசம் செய்வீராக. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாய் மாறட்டும். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நீரே எங்களுக்குள்ளாக வாசம் செய்யுங்க. இந்த உலகத்தின் கடைசி நாள் மட்டும் இந்த தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்குள்ளாய் நீர் வாசம் செய்வீராக. நீரே எங்களுக்கு துணையாய் நின்று இந்த தேவனாகிய கர்த்தர் தாமே நீர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ உதவி செய்வீராக. தாங்கி பலப்படுத்தி வழி நடத்தி எங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றுங்க. எங்களோடு நீர் இன்றைக்கு பேசினதற்காக நன்றி. உடைய வார்த்தை எங்களோடு பேசினதற்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலமும் இயேசுவே உம்முடைய வரிய பரியந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன்.